எல்லோருக்கும் வணக்கம். நேத்தோட வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க மல்டிப்ளை ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள், அது நமக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அன்னியோட ட்ரேடிங்கை முடிச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம என்ட்ரி எடுக்கும்போது வந்த ப்ராஃபிட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அடிஷ்னலாக நமக்கு லாஸ் ஆகவே சான்சஸ் இருக்குது. நான் நேற்று என்ன சொன்னனோ அதுபோல தான் இன்னைக்கு ட்ரேடு கிடைச்சிருக்கு, அதுபோல தான் நான் ட்ரேடு எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்னைக்கு நான் நிஃப்டி ஆப்ஷனில் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். இன்னைக்கு காலையில் 17,200 புட் ஆப்ஷன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 2,000 ரூபாய், 40 பாயிண்ட் நிஃப்டியில் கண்டிப்பாக இந்த என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் வருது. இந்த கான்செப்டில் தான் இன்னைக்கு நான் என்ட்ரி ஆயிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள், எனக்கு 2,025 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதோட அன்னியோட ட்ரேடிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது, அன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன். தென் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு லாஸ் வந்ததுனால செகண்ட் என்ட்ரி போயிருக்கேன். 16,900 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இதில் 2,067 ரூபா எனக்கு இந்த லாஸ் ரெக்கவர் ஆகிட்டு ப்ராஃபிட்லேயே வருது. ஸோ நான் இங்கே ஸ்கொயர் அப் பண்ணியிருக்கேன். இங்கே ரெண்டு விதமாக நம்ம திங்க் பண்ணலாம். ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் செகண்ட் என்ட்ரியில் அந்த லாஸ் ரெக்கவர் பண்ண முடியுமா பார்த்துட்டு ஜீரோ பண்ணிவிட்டு விட்டுடலாம், இதோட இந்த கான்செப்ட் ஓவர். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் தான் நான் இந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றவங்க எத்தனை என்ட்ரி வந்தாலும் தாராளமாக அவங்க போகலாம். ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படி பிளான் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்கள். 16,900 கால் ஆப்ஷன், 16,900 கால் ஆப்ஷன் நான் எடுத்த ரேட் 196 ரூபாய். இந்த ரேட்டுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 196க்கு எடுத்த பிறகு 307 ரூபாய் 55 காசு, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் தான் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுவேன், எத்தனை என்ட்ரி கிடைச்சாலும் எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ப்ராஃபிட்டால் அவங்களால புக் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இது போல் ட்ரெண்டெலாம் எப்பாச்சும் ஒரு சில டைமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக அமையும். அதனால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ் ஆகுது அப்படின்னாக்கா செகண்ட் என்ட்ரியில் ஜீரோ பண்ணுறது பெஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி நான் காலையில் 9:30க்கெலாம் என்ட்ரு ஆனதுனால 10 மணிக்கெல்லாம் அந்த ரெண்டு ட்ரேடுமே முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேடிங் அப்படின்றதுனால நான் மதியத்துக்கு மேலே ஒரு ட்ரேட் போயிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். மதியத்துக்கு மேலே போனதில் 17,300 புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். இதில் நான் 113 ரூபா 15 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். தென் ஒரு 30 பாயிண்ட் நான் டார்கெட் வச்சேன், 1,500 ரூபாய் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. 144 ரூபா 85 காசில் புக் ஆகிருக்கு. தென் 144.85 புக் ஆகிட்டு 225 ரூபா வரைக்கும் மேலே வந்திருக்கு. இப்போ டைம் 3 ஆகுது, இப்போ ரன்னிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 பாயிண்ட் வரைக்கும் மேலேயே வந்திருக்கு நமக்கு. இந்த 17,300 புட் ஆப்ஷனில் 1,585 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆகுது. இங்கே நான் எதிர்பார்த்த ப்ராஃபிட் தாராளமாக புக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் கான்செப்டில் அங்கே நோ கெயின் நோ லாஸ் இது. தென் செகண்ட் கான்செப்ட் போயிட்டு ஸோ ஒரு 1,500 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிருக்கு. நியூ ட்ரேடர்ஸ் எல்லாமே இதே போல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் வந்ததுன்னா அன்னியோட அந்த ட்ரேடிங்கை முடிச்சுக்கங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா செகண்ட் என்ட்ரியில் ஜீரோ பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ ஜீரோ பண்ண முடிஞ்சதுன்னா அதோட விட்டுடலாம். டைம் இப்போ 3 மணி ஆகுது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்கொயர் அப் பண்ண வேண்டிய டைமு. டென் மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக இன்னைக்கு 3 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 3 ஸ்டாக்குமே இன்னைக்கு லாஸில் தான் புக் ஆகுது. டோட்டலாக 895 ரூபா 95 காசு, 2% லாஸில் புக் ஆகிருக்கு. கண்டினியூவாக ஒரு 2 வாரமாகவே இந்த 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் லாஸில் தான் புக் ஆகிட்டு வருது. இருந்தாலும் நெட்டாக இந்த வருஷத்தில் கடந்த ஒரு 3 மாதத்தில் எடுத்து பார்க்கும்போது 200% 200%க்கு மேலேயே அதில் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஒரு சில சமயத்தில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு இப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் ப்ராஃபிட் லாஸ்ன்றது மாறி மாறி வரதான் செய்யும். என்னதான் ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வந்தாலும் நாம் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணமோ அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பெரிய அளவில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இது 1 lakh வேல்யூ.
ஸ்பார்க் 1200 ரூபாய் லாஸ், டாடா மோட்டார் 280 லாஸ், மாருதி 330 லாஸ். டோட்டலா இந்த 3 ஸ்டாக்ல 1810 ரூபா, 1.25% இந்த கான்செப்ட்ல லாஸ் வருது. டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இன்ஃபி 300 ரூபாய் ப்ராஃபிட், ஏசியன் பெயிண்ட் 400 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. டோட்டலா 100 ரூபாய் லாஸ். இதுல நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. இன்னையோட கோல்டன் ஸ்டாக் என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இதுல என்ட்ரி கிடைச்சு. அப்படி ஒரு என்ட்ரி எதுவுமே ரீசெண்டா எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால இன்னைக்கும் இந்த ட்ரேடு இந்த கான்செப்ட் நில் தான். ஃபைனலா நிஃப்டில புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரோம், டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அதுல இன்னைக்கு என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கும், அப்படி என்ட்ரி கிடைச்சிருந்ததுன்னா எவ்வளவு தூரம் நமக்கு ஃபேவரா போயிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது ஃபியூச்சர் கேண்டில் சார்ட்டு நிஃப்டியோடது. இங்க பாருங்க, நமக்கு இன்னையோட ஓப்பனிங் ஃபியூச்சர்ல 17,124.90. நமக்கு நியர்ல ஃபர்ஸ்ட் எந்த 50 டச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலா இங்க டபுள் சைடுமே டச் ஆகுது. இங்க ஃபர்ஸ்ட் டச் ஆனது என்னன்னா 17,150 இதுதான் டச் ஆகுது, ஆனா பிரேக் ஆகல. அதே போல நெக்ஸ்ட் 17,100 டச் ஆகுது, இதுவும் பிரேக் ஆகல. ஸோ மேக்ஸிமம் நம்ம இனிமே என்ன பார்க்க போறோம்னா ரவுண்ட் ஃபிகரை டச் ஆனால் நம்ம இனிமேல் கணக்கு எடுத்துக்க போகிறது கிடையாது. அது வந்து பிரேக் ஆனதான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 17,100 இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு பிரேக் ஆகுது. அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் 17,150 கால் ஆப்ஷன் போகிறோம். 150 கால் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னா ஹை பாருங்க 17,239.55 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 89 பாயிண்ட் மேலேயே போயிருக்கு. ஸோ இதை தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சி 89 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 நாள் நம்ம வாட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து இதுக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, ப்ரீமியம் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறதா இல்லை டைரெக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதா அப்படின்றத ஸோ இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த இவ்வளோ நாளில் நம்ம பார்க்கும்போது 4 நாளுமே நமக்கு கிடைச்சி என்ட்ரி கிடைச்சி ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ இனிமேல் எப்படி வரப்போகுது அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஃபிகர் டச் ஆனால் நம்ம கால்குலேஷன் பண்ணி போகிறது கிடையாது. அதை வந்து பிரேக் ஆனால் தான் நம்ம கணக்கில் வச்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்லாம் இப்படி நமக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணும் போது தான் புரிய வரும். அதனால தான் என்னதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு 100% தெரிஞ்சாலும் நம்ம ரெகுலராக அதை வந்து மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து புரிய வரும். அதனால தான் ரெகுலராக ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வந்து கண்டிப்பாக நான் வாட்ச் பண்ண சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். போன வாரம் திங்கட்கிழமை 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டியில் இன்ட்ராடேக்காக ஒரு கான்செப்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டிருந்தேன் வீடியோவில். அந்த ஸ்ட்ராட்டஜியோட செகண்ட் லெவலை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.